பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல். விஷன் கேர். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். என்னாலும் முக்கியமான விளையாட்டு செய்திகள் உங்களை சந்திக்க போறோம். நேற்றைய நாளில் 2 போட்டிகள் ரொம்ப அவதானிக்கப்பட்ட போட்டிகளாக இருந்தன. ஒன்று இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகளோடு ஆரம்பித்த டெஸ்ட் போட்டி. ஆனால் இந்த போட்டியை விட அதிகமான ஆர்வத்தோடு இலங்கை ரசிகர்களால் வயது வேறுபாடின்றி நோக்கப்பட்டது இலங்கை இந்திய லெஜண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி. சாலை பாதுகாப்பு இல்லாவிட்டால் வீதி போக்குவரத்து பாதுகாப்புக்கான அறிவுறுத்தலையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகின்ற கிரிக்கெட் தொடராக இந்தியாவில் இடம்பெற்று வந்த கிரிக்கெட் தொடர். யார் இந்த தொடரின் விளம்பர தூதராக முன்னிலைப்படுத்தப்பட்டாரோ அவரது கையிலே கிண்ணம் போய் சேர்த்திருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஆனால் ஒரு பக்கம் மகிழ்ச்சியான விடயம் பொருத்தப்பாடாகவும் இருந்தது என்பதை நாங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய லெஜண்ட்ஸ் அணி நேற்றைய நாளில் சாம்பியன் ஆகி இருக்கிறது. டில்ஷான் தலைமையிலான இலங்கை லெஜண்ட்ஸ் அணி இறுதிப் போட்டி வரை கடுமையாக போராடி முன்வந்த அணி நேற்றைய நாளில் கொஞ்சம் போதாமல் போனது 14 ஓட்டங்களால் இந்திய லெஜண்ட்ஸ் அணி நேற்றைய நாளில் வெற்றியை சுவீகரித்துக் கொண்டது. உண்மையில் பத்தான் சகோதரர்களுக்கு தான் இந்த நட்சத்திர விருது நேற்றைய நாளில் போய் சேர்ந்திருக்க வேண்டும். அத்தனை அற்புதமாக ஆடியிருந்தார்கள். யூசுப் பத்தான் தான் நேற்றைய போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார் என்பது மிக பொருத்தம். இலங்கையின் தலைவர் டில்ஷான் தொடரின் நாயகனாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். உண்மையில் மீண்டும் பழைய கிரிக்கெட் நினைவுகளை மீட்டு பார்த்த ஒரு சம்பவமாகவும், வயது முதிர்ந்து ஓய்வு பெற்றிருந்தால் என்ன இத்தனை வீரர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு ஆடுகின்றார்கள். இந்த கால இளையவர்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய விதமாக தங்களுடைய உடல் வலுவை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அர்ப்பணிப்போடு ஆடியிருந்தார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமையும், அதுபோல இந்த கால இளைய வீரர்களுக்கு சில அறிவுறுத்தல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ராய்ப்பூரில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி முதலில் துடுப்படுத்த ஆடியிருந்தது. இந்த போட்டியின் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், இந்த அணிகள் எல்லாம் மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து போன்ற அணிகளை கடந்து உள்ளே வந்திருந்த அணிகள். நேற்றைய நாளில் நாணய சுழற்சியில் இலங்கை அணிதான் வெற்றி பெற்றிருந்தது. துரத்தி அடிப்பது இலங்கை அணிக்கு இலகு. அதுபோல ஆரம்பத்திலே ஓட்டங்களை கட்டுப்படுத்தலாம், பிறகு பந்து வீசும் போது பனியில் பந்தை பிடிப்பது கஷ்டமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை டில்ஷான் எடுத்திருந்தார் போல தெரிகிறது. டெண்டுல்கர் 30 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தாலும் யுவராஜ் சிங், யூசுப் பத்தான் இந்த 2 பேர் தான் போட்டியின் போக்கை மாற்றியவர்கள். ஒரு கட்டத்தில் கட்டுக்குள்ளே தான் வைத்திருந்தார்கள். 10 ஓவர்களில் 78 ஓட்டங்களை தான் எடுத்திருந்தது இந்திய லெஜண்ட்ஸ். ஆனால் யுவராஜ் சிங் 4 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள், 41 பந்துகளில் 60. அவரோடு சேர்ந்து இணைப்பாட்டம் புரிய வந்த யூசுப் பத்தான் திடீரென்று வேகம் எடுத்தார். 5 ஓட்டங்கள், 4 ஓட்டங்களை பறக்கவிட்டு 36 பந்துகளில் 62 ஓட்டங்களை எடுத்திருக்க 182 இலங்கைக்கு இலக்காக வழங்கப்பட்டது. இலங்கை அணி கொஞ்சம் போராடி பார்த்தது ஆரம்பத்திலிருந்து. சிந்தக ஜெயசிங்க, கௌஷல வீரட்ன இந்த 2 பேரது இணைப்பாட்டம் கொஞ்சம் கவனிக்கக்கூடியதாக அமைந்திருந்தது. 76 ஓட்டங்களை இந்த 2 பேரும் பகிர்ந்து கொள்ளும் போது எங்கேயோ வெற்றி தட்டுப்படுமா என்று சொல்லி ஒரு நிலை ஒன்று இருந்தது. இந்த 2 பேரும் தங்களுக்கு இடையில் 64 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். மன்னிக்கும் 6 ஓவர்களில் இந்த 64 ஓட்டங்களை வேகமாக அடித்து ஆடியிருந்தார்கள். இதிலே கௌஷல வீரட்ன 3 ஓட்டங்கள், 4 ஓட்டங்களோடு 15 பந்துகளில் 38. சிந்தக ஜெயசிங் இதற்கு முந்தைய போட்டியில் கதாநாயகனாக மாறியவர். நேற்றைய போட்டியிலும் 2 ஓட்டங்களை வெளுத்து தள்ளியிருந்தார். 30 பந்துகளில் 40 ஓட்டங்களை பெற முடிந்தது. கடைசி நேரத்தில் இந்தியாவின் கடுத்தடுப்பு மிக அற்புதமாக இருந்தது. பந்தையும் மிக நிதானமாக போட்டிருந்தார்கள். இதிலும் யூசுப் பத்தான் மற்றும் இர்ஃபான் பத்தான் இந்த 2 சகோதரர்கள் தான் மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து 8 ஓவர்கள் பந்து வீசி 55 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்தியாவுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இது அறிமுகத்தோடு தான் இனி தொடர்ந்து வரும் காலத்திலும் இது நடக்கும் என்று சொல்லி நம்பியிருக்கலாம். ஆனால் எதிர்வரும் காலத்தில் இலங்கை லெஜண்ட்ஸ் அணியில் ஆடப்போகின்ற இந்த கால இலங்கை வீரர்கள் நேற்றைய நாளில் ஆடினார்கள் பாருங்கள். இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கவலையையும் கோபத்தையும் வழங்கி இருக்கிறார்கள் அவர்களது நேற்றைய நாளின் ஆட்டத்தை பொறுத்தவரையில். கபில் பிளாஸ்டர் 123 ரூபாய்க்கு அன்லிமிடெட் கால்ஸ் மற்றும் SMS. 10 நிமிஷங்கள் நேற்றைய நாள் அறிமுகமான இலங்கையை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவில் நோ சவுண்ட் மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பித்தது. மேற்கிந்திய தீவில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் இலங்கை அணியை துடுப்படுத்த அனுப்பியது. ஒரு பக்கம் லெஜண்ட்ஸ் போட்டி நடந்து கொண்டிருக்க அதே நேரத்தில் ஆரம்பித்த இந்த போட்டியில் இலங்கையின் தடுமாற்றம் தொடர்ந்தது. தனியே லஹிரு திருமான் மற்றும் நிரோஷன் டிக்வெல் இந்த 2 பேர் இணைப்பாட்டம் புரிந்து கொண்ட போது கொஞ்சம் நம்பி இருந்தோம். 200 ஓட்டங்களையாவது இலங்கை முதலாம் இன்னிங்ஸில் கடக்கும் என்று நடக்கவில்லை. திமுத் 12 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்த ரோஷித் பெர்னாண்டோ 4, தினேஷ் சந்திவான் 4, 10 நிமிஷம் 9 என்று மிக குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார்கள். தனஞ்சய் டி சில்வா மீண்டும் அணிக்குள்ளே திரும்பி இருந்தார். அவரும் 13 ஓட்டங்கள். நிரோஷன் டிக்வெல்ல 32, மறுபக்கம் லஹிரு திருமன் நின்று மிக கடுமையாக போராடி இருந்தார். 180 பந்துகளை அவர் மட்டுமே எதிர்கொண்டு 70 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இந்த 2 பேரும் சேர்ந்து புரிந்த இணைப்பாட்டமானது இலங்கைக்கு ஓரளவு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக 58 ஓட்டங்களாக அமைந்திருந்தது. அதுக்கு பிறகு ஜேசன் ஹோல்டர் வந்தார், விக்கெட்டுகளை உடைத்து போட்டார். இறுதியாக 169 ஓட்டங்கள், சகல விக்கெட்டுகளை இழந்து இதில் ஜேசன் ஹோல்டர் 27 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள், கேமர் ரோச் 47 ஓட்டங்களுக்கு 3. நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவில் 13 ஓவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. விக்கெட் இழப்பில்லாமல் முடித்துக் கொண்டார்கள் கிராக் பிரைத்வைட்டும் ஜோன் கேம்பரும். இலங்கையால் இன்றைய தினம் வேகமாக விக்கெட்டுகளை எடுத்து மேற்கிந்திய தீவில் 200 ஓட்டங்களுக்குள்ளாவது கட்டுப்படுத்தினால் தான் இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்த முடியும். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது நேற்றைய நாளில் ஷெஃபீல்ட் ஷீல்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஆஸ்திரேலியாவின் பிராந்திய ரீதியிலான கிரிக்கெட் போட்டியில் ஒரு சாதனை புரியப்பட்டுகிறது. நியூ சவுத் வேல்ஸ் 32 ஓட்டங்களுக்கு சுருண்டு போடுது. ஜாக்சன் பேர்டின் துல்லியமான பந்து வீச்சில் டாஸ்மேனியா அணிக்கு எதிராக நியூ சவுத் வேல்ஸ் 32 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இது ஷெஃபீல்ட் ஷீல்டில் பெறப்பட்ட 4வது குறைவான ஓட்ட எண்ணிக்கை என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்தனை ஓட்டங்கள்
ஓட்டங்களுக்கு அவர்களை சுருட்ட முடியுமா என்று பார்த்தால் ஜாக்சன் பேர்டனால் முடிந்திருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை சுருக்கமாக பார்த்தால் டாஸ்மேனியா முதலாம் இன்னிங்ஸில் 333 ஓட்டங்களை எடுத்தது. டாஸ்மேனியா சார்பாக மிகச்சிறப்பாக ஆடி நேற்றைய நாளில் 87 ஓட்டங்களை டீம் பெயின் குவித்திருந்தார். ஜாக்சன் பேர்ட் துடுப்பாட்டத்திலும் கலக்கி 54 ஓட்டங்கள். நியூ சவுத் வேல்ஸ் 32 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது. அதிகபட்சமாக 10 ஓட்டங்களை அணித்தலைவர் ஃபில் நெவில் பெற்றிருந்தார். 18 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை ஜாக்சன் பேர்ட் பெற்றுக் கொடுத்திருந்தார். டாஸ்மேனியா தன்னுடைய இரண்டாம் இன்னிங்ஸில் வேகமாக ஆடி நேற்றைய நாளில் 191 ஓட்டங்களை எடுத்தது. நேத்தன் லயன் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். நேத்தன் லயன், மிச்சல் ஸ்டாக் ஆகியோரும் நியூ சவுத் வேல்ஸ் அணிக்காகத்தான் ஆடுகின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு இலக்கு 493. இரண்டாம் இன்னிங்ஸிலும் தடுமாறுகின்றார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 61 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஆடுகளத்தில் அணித்தலைவர் ஃபில் நெவில் இருக்கிறார். பார்க்கலாம் ஏதாவது தப்பித்துக் கொள்வார்களா என்று. ஷக்கீப் அல் ஹசன் மறுபக்கம் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையோடு கடுமையாக மோதி இருக்கின்றார். இலங்கையில் இடம்பெற போன்ற கிரிக்கெட் தொடருக்கு ஷக்கீப் அல் ஹசன் தான் வரமாட்டேன் என்று சொல்லி மறுத்திருந்தார். இதற்கான காரணத்தை அவர் சொல்லியிருந்தார். என்னவென்று சொன்னால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளை பொறுத்தவரையில் இப்பொழுது பங்களாதேஷுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு கிடையாது. எனவே இந்த டெஸ்ட் போட்டிகளில் ஆடுவதன் மூலமாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. மாறாக IPL-இல் தான் அந்த காலகட்டத்தில் ஆடினால் அடுத்து வரப்போன்ற இந்தியாவில் இடம்பெற போகிற 2020 உலக கிட்ட போட்டிகளுக்கு தன்னை தயார்படுத்துவது போல இருக்கும். அது பங்களாதேஷுக்கும் வாய்ப்பான விடயமாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். இதை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை கொஞ்சம் மாற்றி தெரிவுபடுத்தி ஒரு விடயத்தை சொல்லிவிட்டார்கள் ஊடகங்களுக்கு என்று சொல்லி அவர் குறைப்படுகின்றார். அவர் சொல்கின்றார் தனக்கு டெஸ்ட் போட்டிகளில் விளையாட ஆர்வம் இல்லை என்று சொல்லி வெளியே கருத்து பரப்பப்பட்டிருப்பதாக, இது தவறானது என்று சொல்லி கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் கிறிஸ் சில்வாவோடு இங்கிலாந்தின் பயிற்றுவிப்பாளரும் ஆனால் இதுக்கு மாறுபட்ட கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஜாஃப்ரா ஆர்ச்சர் இம்முறை ஒரு நாள் தொடரிலிருந்து விலகி இருக்கின்றார். இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் ஆரம்பிக்க போகிறது. ஆனால் அவர் IPL-இல் விளையாடுவதற்காக ஓய்வெடுக்கப் போவதாக சொல்லுகின்றார். இதற்கான கடுமையான எதிர்ப்பு வந்த நிலையில் சில்வாவோடு ஆர்ச்சருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். குறிப்பாக ஜாஃப்ரா ஆர்ச்சர் இப்பொழுது நடந்து கொள்வது சரி, காரணம் அவர் 2020 உலக கிண்ண போட்டிகளில் விளையாடுகின்றார். அதற்கான தயார்படுத்தலாக IPL அமையும். சின்ன ஓய்வுக்கு பிறகு அவர் IPL-இல் ஆடுவதும் பிறகு ஆஷஸில் ஆடுவதும் இங்கிலாந்துக்கு நல்லது என்று சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். பார்சிலோனா பக்கம் போய் வருவோம். நேற்றைய தினம் பார்சிலோனா சாதனை ஒன்றை படுத்துகின்றது. ரியல் சோசிடாட் அணிக்கு எதிரான போட்டியில் 6-1 என்ற வெற்றி பதியப்பட்டுகின்றது. லியோனல் மெஸ்ஸியும் 2 கோல்களை பெற, உஸ்மான் டெம்பலே மற்றும் டெஸ்ட் 2 கோல்களை பெற்றுக்கொள்ள, உஸ்மான் டெம்பலே 1 கோல், ஆண்டோனியோ கிரீஸ்மன் 1 கோலை பெற்றுக்கொள்ள நேற்றைய நாளில் பார்சிலோனா மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ரசிகர்களுக்கு விருந்து படுத்திருக்கின்றது. அதே வேளையிலே பார்சிலோனா சார்பாக அதிகூடிய போட்டிகளை விளையாடியவர் என்று இனியஸ்டாவோடு சேர்ந்து வைத்திருந்த சாதனையை இப்பொழுது முறியடித்திருக்கின்றார் நேற்றைய நாளில் லியோனல் மெஸ்ஸி என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. லியோனல் மெஸ்ஸியின் 2 கோல்களும் சேர்த்து இப்பொழுது கோல்களின் எண்ணிக்கையிலும் அவர் முந்திக் கொண்டு செல்கிறார். வாழ்த்துக்கள் இந்த வேளையில் சொல்லிக் கொள்ளலாம். இதே வேளையில் லா லீகா போட்டிகளை பொறுத்தவரை அட்லெட்டிகோ மேட்ரிடை விட 4 புள்ளிகள் குறைவாக இப்பொழுது பார்சிலோனா 2ஆம் இடத்தில் இருக்கிறது. மேலும் விவரங்கள் 28 மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாட்டுச் செய்திகள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டுச் செய்திகள்.